வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்பி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் இங்கிலாந்து மகாராணியான குயின் எலிசபெத் அவருடைய ஜாதகத்தில் கிரக மண்டல அடிப்படையில் செவ்வாய் எவ்வாறு வலுவோடு இருக்கார் என்பதையும், பாவ முனைகளை ஆதிக்கம் செய்து எவ்வாறு செவ்வாய் ராஜயோகம் செய்தார் என்பதையும் மகாராணியாருடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் ஆராய்வோம். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. குயின் எலிசபெத் இவங்க பிறந்தது 21 ஏப்ரல் 1926 அதிகாலை 2:40 மணிக்கு பிறந்திருக்காங்க. லண்டனில் ஐநாம்சா கேபி. பிறக்கின்ற போது புதன் மகாதசை இருப்பு 13 வருடங்கள் 7 மாதங்கள் 17 நாட்கள். எலிசபெத் மகாராணி அவர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்ன பாகையை பாருங்கள். லக்ன பாகை தனுசு ராசியில் 28 டிகிரி 33 நிமிடங்கள் 43 வினாடிகள். புதனுடைய மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்குது. செவ்வாய் இவங்களுடைய ஜாதகத்தில் 3வது பாவத்தையும் 10வது பாவத்தையும் 11வது பாவத்தையும் ஆளக்கூடிய கிரகமாக வராரு. செவ்வாய் மகர ராசியில் லக்ன பாவத்தில் உச்ச கதியில் இருக்கார். மகாராணியார் அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதை விவாதம் செய்வதற்கு முன் இவருடைய ஜாதகத்தில் கிரக மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியனுடைய சொந்த மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். சந்திரன் ராகுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்புலையும் இருக்கார். செவ்வாய் புதனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்புலையும் இருக்கார். புதன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சொந்த சப்புலையும் இருக்கார். குரு புதனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்புலையும் இருக்கார். சுக்கிரன் குருவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்புலையும் இருக்கார். சனி கேதுவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். ராகு கேதுக்கள் புதனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்காங்க. மகாராணியார் நீண்ட நெடிய ஆயுளோடு இருந்தார். இதுக்கு முக்கிய காரணம் இவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானமான 8வது பாவத்தை ஆளக்கூடிய சூரியன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலேயே இருப்பது தான் காரணம். சூரியன் உச்சகதியில் மேஷராசியில் இருக்கார். சூரியனுடைய வலுவே இவருடைய நீண்ட ஆயுளுக்கு காரணமாக அமையுது. மகாராணியார் அவர்கள் சுக்கிர தசையில் அரசியாக பதவியேற்றாங்க. சுக்கிரன் குருவுடைய மண்டலம் இருக்கார். குரு லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கார். லக்னம் ஜாதகருடைய சுய முன்னேற்றத்தையும் பதவி வாய்ப்புகளையும் குறிக்கும். இவருடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய மண்டலத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. இதன் காரணமாக செவ்வாய் 3, 10, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டக்கூடிய கிரகமாக இவருடைய ஜாதகத்தில் வராரு. செவ்வாய் லக்ன பாவத்தில் புதனுடைய மண்டலம் இருக்கார். இதன் காரணமாக லக்ன பாவத்தையும் புதன் இருக்கக்கூடிய 2வது பாவத்தையும் செவ்வாயுடைய வீடுகளான 3, 10, 11 பாவங்களையும் பலமாக குறிக்காட்டுறாரு. செவ்வாய் சப்ளாடு வாயிலாக 6வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. செவ்வாய் லக்ன பாவத்தோடு முன்னேற்றம் தரக்கூடிய 2, 3, 6, 10, 11 ஆகிய பாவங்களை செவ்வாய் சிறப்பாக குறிக்காட்டுறாரு. 2வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 2வது பாவ ஆரம்ப முனை கும்ப ராசியில் 25 டிகிரி 36 நிமிடங்கள் 20 வினாடிகள். சனியுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையுமே அமையுது. லக்ன பாவத்துக்கும் செவ்வாயே சப்ளாடாக வருவதை பார்த்தோம். 2வது பாவத்திற்கும் செவ்வாய் சப்ளாடாக வராரு. விக்ரமஸ்தானமான 3வது பாவத்தை ஆராய்வோம். 3வது பாவம் மேஷ ராசியில் 07 டிகிரி 28 நிமிடங்கள் 16 வினாடிகள். சூரியனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் அமையுது. கிரக மண்டல அடிப்படையில் எதிரெதிர் பாவங்களுக்கு ஒரே கிரகம்தான் சப்ளாடாக வரும். செவ்வாய் லக்னம் 2, 3, 7, 8, 9 ஆகிய பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வராரு. செவ்வாய் முன்னேற்றம் தரக்கூடிய உபஜய ஸ்தானங்களான 3, 10, 11 பாவங்களுக்கு அதிபதியாக ஆகிறாரு. செவ்வாய் லக்ன பாவத்தில் உச்சகதியில் இருக்கார். அது தவிர லக்னம் 2, 3, 7, 8, 9 பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வராரு. செவ்வாய் குறிகாட்டக்கூடிய வீடுகளை பாருங்கள். 1, 2, 3, 6, 10, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. செவ்வாய் லக்ன பாவத்தில் உச்சகதியில் இருந்து லக்ன பாவத்தை குறிக்காட்டுவதோடு உபஜய ஸ்தானங்களான 3, 6, 10, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. எலிசபெத் மகாராணி அவர்கள் அவருடைய தந்தையாரின் இறப்புக்கு பின்னர் 2 ஜூன் 1953ஆம் ஆண்டு சுக்கிரதசை செவ்வாபுத்தியில் முடிசூட்டி கொண்டாங்க. தசாநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன்
4, 5, 9 பாவங்களை ஆளக்கூடியவராக வராரு. சுக்கிரன் குருவுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. குரு லக்னாதிபதியாகி லக்ன பாவத்திலேயே பலமாக இருக்காரு. லக்ன பாவ குறிகாட்டி சுய முன்னேற்றத்தை குறிக்கும். சுக்கிரன் மண்டலம் வாயிலாக லக்ன பாவம் 4, 5 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் சப்ளாடு வாயிலாக 2, 12, 1 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் லக்ன பாவத்தோடு உபஜய ஸ்தானங்களான 3, 6, 10, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 1, 3, 6, 10, 11 பாவங்கள் மகாராணியார் முடிசூட்டி கொள்வதை தெளிவாக குறிக்காட்டுது. அரசியல் ஆட்சி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரியனை பாருங்கள். சூரியன் மேஷராசியில் உச்சகதியில் இருக்கார். சூரியன் தன்னுடைய சொந்த மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். சூரியன் குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பாருங்கள். சூரியன் லக்ன பாவத்தோடு 2, 3, 10, 11 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. எலிசபெத் மகாராணி அவர்களுடைய 70 ஆண்டு கால நீண்ட ஆட்சிக்கு மேலே சொன்ன கிரக இணைவுகளும் அதனுடைய குறிகாட்டிகளுமே காரணமாக அமையுது. மற்றும் ஒரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.